கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி. இந்த நாளிலே, இந்த புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் இறை இரக்கத்தின் செய்தியை அறிவிப்பதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் சிந்தனைக்கு இறை இரக்கத்தின் சங்கதி. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி. புத்தாண்டிலே 1/1/26 இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை செய்தி என்னவென்றால், என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதில் அளிப்பவனாய் இரு. என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் அளிப்பவனாய் இரு. எனது விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும். எனது விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும். என் திருமகனோடும் என்னோடும் இணைந்து உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்னும் என் வேண்டுகோளே என் விருப்பமாகும். என் விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றோடு நீ ஒன்றித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய சிந்தனை பாருங்கள். உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்னும் என் வேண்டுகோளே என் விருப்பமாகும். ஆம், நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன், கவலைப்படாதே. நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன், நீ கவலைப்படாதே. இது உனது கற்பனை அல்ல, என் இனிய சிறிய குழந்தையே. இந்நாட்களில் எனது ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நீ பதிலளிப்பவளாய் இரு. இவ்வாறு நீ என் மகனோடு மிகவும் நெருங்கி இருப்பாய். என் சிறு குழந்தையே, உன்னில் உள்ள உனக்கு பிடிக்காத சிறு வாசனைகளை என்னிடம் கொண்டு வந்து என் பக்கத்தில், என் பாதத்தில் வைத்துவிடு. அப்போது நான் இறைவனிடம் அவைகளுக்காக ஒரு புத்துணர்வு தந்து அவைகளிடம் இருந்து ஒரு விடுதலை பெறவும், அவைகளை மாற்றவும், அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு நெருங்கி நடக்கவும் செய்வேன். என் குழந்தாய், உன் அன்பின் மெழுகை ஒவ்வொரு நாளும் நீ புதிதாக ஏற்ற வேண்டும். அப்போது நீ பசுமையாகவும் உயிரோட்டத்துடனும் இருப்பாய். என் சிறு குழந்தையே, நான் உனக்கு காட்டும் இரக்கத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என ஜெபி. நான் உனக்கு தரும் செய்திகளை
எழுதுவது ஒரு மிக பெரிய அருள் வரமாகும் என்பதை நீ மறந்து விடுகிறாய். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தருகின்ற இறையிறக்கத்தின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் எழுதி வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இது மிகப்பெரிய அருள் வரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்றில் உள்ள உனக்கு பிடிக்காத சிறு வாசனைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கும்படியாக அவர் அழைக்கிறார். அப்போது அவைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தந்து அவைகளை மாற்றவும், அதன் வழி நீ எனக்கு அருகில் என்னோடு தங்கி நடக்கவும் செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உன் அன்பின் மெழுகை ஒவ்வொரு நாளும் நீ புதிதாக ஏற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்காக நன்றி ஆண்டவரே. அப்போது நீ பசுமையாகவும் உயிரோட்டத்துடன் இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என் சிறு குழந்தையே, நான் உனக்கு காட்டும் இரக்கத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என செவி. நான் உனக்கு தரும் செய்திகளை எழுதுவது ஒரு மிகப்பெரிய அருள் வரம் என்பதை நீ உணர்ந்து அதை மறந்து போகாமல், என் விருப்பங்கள் எதுவாயினும் அவற்றை நீ ஒன்றித்திருக்க வேண்டும், என்னோடு இணைந்து உன் வாழ்வு தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும் என்ற ஆண்டவருடைய விருப்பங்கள், அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நாளில் சிந்தனைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை, என் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் பதில் அளிப்பவனாய் இரு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை இந்த புத்தாண்டிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி. விஷ் யூ a very, very happy new year. God bless you. God bless you. God bless you. Have a nice day.